கட்சியினால் வழங்கப்பட்ட முறைகேடான அரசாங்க நியமனம். பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய ராமநாதன் அர்ச்சுனா. வரலாற்று சாதனை படைத்துள்ளது உடுத்துறை மகாவித்தியாலயம். கபில் சர்மாவின் கனடா கஃபேயில் துப்பாக்கி பிரயோகம். இந்தியாவுக்கு எதிராக 3000 ஓட்டங்கள். ரூட் சாதனை. அத்தியாவசிய மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்களை இலங்கைக்கு வழங்குவதற்கான திட்டம் அமெரிக்க நன்கொடையாளர்களின் மூலமாக முன்னெடுக்கப்படும் என அமெரிக்க தூதர் ஜூலி சங் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் சுகாதாரத்துறை முன்னேற்றம், ஊடகத்துறையின் மேம்பாடு தொடர்பான விசேட கலந்துரையாடல் சுகாதார ஊடக அமைச்சில் இடம்பெற்ற போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து பற்றாக்குறை, அரசு வைத்தியசாலைகளில் ஏற்படும் சவால்கள் மற்றும் அவற்றுக்கு முன்னெடுக்கப்படும் தீர்வுகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடப்பட்டது. இதனையடுத்து இலங்கையின் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறைகளின் எதிர்கால வளர்ச்சிக்காக நிதி, தொழில்நுட்பம், அறிவு மற்றும் பௌதிக ஆதரவு வழங்க அமெரிக்கா தொடர்ந்து தயாராக உள்ளது என தூதர் ஜூலி ஜே சங் உறுதியளித்துள்ளார். 2020 தொடக்கம் 2021 காலகட்ட பகுதியில் வழங்கப்பட்ட முறைகேடான அரசு உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உயர்கல்வி அமைச்சரிடம் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாழ் வடமராட்சி கிழக்கில் உள்ள தேசிய பாடசாலையான உடுத்துறை மகாவித்தியாலயம் நள்ளிரவு வெளியாகிய பொது தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 4 மாணவர்கள் 9 சித்திகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. வை ரம்சிகா, எஸ் கவிநிலா, யு கவியரசி மற்றும் டி குபேசன் ஆகிய 4 மாணவர்களே 9 சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேவேளை வி இசைவாணி, ஏ சங்கவி ஆகிய மாணவர்கள் 8 சித்தி பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். செம்மணி புதைகுழி விசாரணையில் உண்மை, நீதி, சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. சுயாதீன சர்வதேச தடயவியல் மேற்பார்வை 1999 ஆண்டு 2025 ஆண்டுகளின் சட்ட வழக்குகளை ஒருங்கிணைத்தல், கிளாஸ்கோவில் தற்போது வைக்கப்பட்டுள்ள எச்சங்களை மேலும் பகுப்பாய்வுக்காக திருப்பி அனுப்புதல் போன்ற கோரிக்கைகள் அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை 65க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இது இப்பகுதியில் நடந்ததாக கூறப்படும் அட்டூழியங்களின் அளவை உறுதிப்படுத்துகிறது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து தடயவியல் அறிக்கைகள் மற்றும் DNA கண்டுபிடிப்புகளையும் பொதுவில் வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டு கட்சியின் மூத்த தலைவர்கள் CVK சிவஞானம், MA சுமந்திரன் ஆகியோர் கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் காப்போத சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் 82 பேர் 9 சித்திகளை பெற்றுள்ளனர். 73 மாணவர்கள் 8 சித்திகளை பெற்றுள்ளனர். 33 மாணவர்கள் 7 சித்திகளை பெற்றுள்ளனர். 24 மாணவர்கள் 6 சித்திகளை பெற்றுள்ளனர். 20 மாணவர்கள் 5 சித்திகளை பெற்றுள்ளனர். 345 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அவர்களுள் 342 பேர் சித்தியடைந்துள்ளனர். 232 மாணவர்கள் அதிசிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் தமிழ் மொழி மூலம் 23 மாணவர்களும், ஆங்கில மொழி மூலம் 11 மாணவர்களுமாக 34 மாணவர்கள் 9 பாடங்களில் ஏத்தர சித்தியை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இன்று அதிகாலை 2024 ஆண்டிற்கான சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. மேலும் ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியில் 17 மாணவர்கள் தமிழ் மொழி மூலமாகவும், 3 மாணவர்கள் ஆங்கில மொழி மூலமாகவும் 8 பாடங்களில் ஏத்தர சித்தியையும் பெற்றுள்ளனர். பாகிஸ்தானின் பைசலாபாத்தில் உள்ள மோசடி அழைப்பு நிலையம் ஒன்றில் பாகிஸ்தான் அதிகாரிகள் நடத்திய தேடுதலில் 2 இலங்கையர்கள் உட்பட 149 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பாகிஸ்தானிய தேசிய சைபர் குற்ற புலனாய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதிக வருமானம் தரும் முதலீட்டு வாய்ப்புகள் என்ற போர்வையில் பெரும்பாலானோர் இந்த மோசடி அழைப்பு மையத்தினால் ஏமாற்றப்பட்டுள்ளதுடன் இதனால் பெரும் தொகை பணம் மோசடி செய்யப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 78 பாகிஸ்தானியர்கள், 48 சீனர்கள், 8 நைஜீரியர்கள், 4 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 6 பங்களாதேஷ் பிரஜைகள், 2 மியான்மர் நாட்டவர்கள், 1 சிம்பாப்வே நாட்டவர் அடங்குகின்றனர். ஹிந்தி நகைச்சுவை நடிகர் கபில் சர்மாவின் கனடாவில் புதிதாக திறக்கப்பட்ட கஃபே வளாகத்தில் ஹாலிஸ்தான் பயங்கரவாதி துப்பாக்கிச்சூடு நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்ரையில் உள்ள ஹெப்ஸ் கஃபேயில் இந்த சம்பவம் நடந்தது. CCTV காட்சிகளில் காரில் அமர்ந்திருந்த ஒருவர் புதன்கிழமை இரவு ஜன்னலில் பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதை காட்டுகிறது. இருப்பினும் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. பாபர் ஹல்ஷா இன்டர்நேஷனலுடன் தொடர்புடைய காலிஸ்தானி பயங்கரவாதி கர்ஜித் சிங் லட்டி துப்பாக்கிச் சூட்டுக்கு பொறுப்பேற்றுள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் ஜோ ரூட் இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் 3000 ஓட்டங்கள் எடுத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்.
லோர்ட்ஸில் நடந்த 3வது டெஸ்ட் கிரிக்கெட்டின் போது ஜோ ரூட் இந்த குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டினார். இந்தியாவுக்கு எதிராக 2555 ஓட்டங்கள் குவித்த ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் வைத்திருந்த முந்தைய சாதனையை அவர் முறியடித்தார்.